அவர்களுக்கோ இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக வந்து என்னை மகிழ்விக்கும் விதமாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி என்று அமெரிக்கா பயணம் செல்கின்ற போது என் மனதிலே ஒன்று தோன்றியது. இதுவரை சுற்றுலா சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சிக்காக, சுற்றுறதுக்காக, ஜாலிக்காக போனதாக எடுத்துக்கொண்டேன். இந்த முறை என் மகனிடமிருந்து அழைப்பு வருகின்ற போது அமெரிக்கா செல்கின்ற போது இதுவரை நாம் செல்லாத நாடு, அந்த நாட்டை பற்றிய எண்ணம், அங்கே உள்ள சூழ்நிலைகளை பற்றி தெரிந்து நமது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தான் அந்த பயணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இயக்கம் அந்த அமெரிக்காவை என்னுடைய 25வது வயதிலிருந்து ஏகாதிபத்திய நாடு பிரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ், எல்லா மக்களை அடக்கும் இடம், சுரண்டுகின்ற இடம், உலகத்துக்கெல்லாம் சண்டியர் அமெரிக்கா என்ற ஒரு மனப்பான்மையை ஊட்டி வளர்ந்திருந்த நேரத்தில் நான் இந்த புதிய வயதில் அந்த அமெரிக்காவில் காலெடுத்து வைக்கின்ற பொழுது என்னெல்லாம் அங்கு நடக்கின்றது, நாம் தெரிந்து கொண்டதெல்லாம் உண்மையா இல்லையா, மாறுபட்ட கருத்து ஏதேனும் இருக்கா என்பதையெல்லாம் ஆராய்ந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய பயணத்தை செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கினேன். ஏறக்குறைய 24 மணி நேர விமான பயணத்திற்கு பிறகு அமெரிக்கா சென்றடைந்தேன். அடைந்த நாள் முதல் என்னுடைய மகன் ஏற்பாடு செய்திருந்தபடி ஒரு 15 தினங்கள் குடும்பத்தோடு பல இடங்களுக்கு, ஏறக்குறைய 50 மாநிலங்களை கொண்டது அமெரிக்கா. அதில் ஒரு 7-8 மாநிலங்களை கவர் செய்யும் விதமாக காரிலே குடும்பத்தோடு பயணம் செய்கின்ற பொழுதெல்லாம் அவனுடைய நண்பர்கள் இருந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நண்பர். அவர் படித்தது சென்ட் ஜோசப் காலேஜில் படித்த அநேகம் பேர் அமெரிக்காவில் தான். அது யாருன்னு கேட்டால் பரமக்குடி, காரைக்குடி, மானாமதுரை, தேவகோட்டை, ஆண்டாவூரிலேயே அங்கே தான் இருக்குது. ஆண்டாவூரணி, இந்த மாதிரியான மானாமதுரை, இந்த மாதிரியான ஏரியாவில் இருந்து நம்ம பத்திக்கமாக இருந்ததில் பிடிக்கமாக நிறைய ஆட்கள். நாங்கள் ஒரு 10 வீட்டில் தங்கியிருப்போம், 10 இரவு. அந்த தமிழ் மக்களுடைய மனநிலை அந்த அமெரிக்காவுக்கு சென்ற பிற்பாடு இந்த தமிழ்நாட்டு கல்ச்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மண்ணின் வாசனை மாறாமல் இருக்கிறார்கள் நமது நாட்டில் இருந்து சென்றவர்கள். தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் அனைவருமே அங்கே முதன்மையாக வகிப்பவர்கள், இந்தியாவிலிருந்து வகிப்பவர்கள் குஜராத்திஸ். நிறைய தொழில்கள் அவர்கள் இல்லைனா. அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திராக்காரன் தான் எல்லா கடையும் எல்லா தொழிலும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழர்கள், கேரளாக்காரங்கள்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க தவிர இன்னும் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குது. ஆனால் மற்ற ஆளுங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும், காலவாசனம் பத்தாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு திருப்தி அப்படின்னா, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த அமெரிக்காவை பார்த்த ஒரு பிக்சரை உங்கள் கண் முன்னாடி கொண்டாடுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். அதில் முதல் இதாக நான் எடுத்துக்கொண்டது கல்வி. அங்கே கல்வி எப்படி இருக்குன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப் டு ஹைஸ்கூல் வர, உயர்நிலைப் பள்ளி வர அரசாங்கம் ஒரு விசா கூட வாங்காத கல்வி கொடுக்கும். ஆனால் பள்ளிக்கூடம் சூப்பராக இருக்கும், நிர்வாகம் சூப்பராக இருக்கும், டீச்சிங் பிரமாதமாக இருக்கும். அந்த கிளாஸுக்கே போயிருக்கேன், நேற்று படிக்கிற கிளாஸுக்கே ஒரு 10 பிள்ளைகளை வச்சுக்குவாங்க. நடுப்புற டீச்சர் நின்றுக்குவாங்க, அது சுற்றி டேபிளை போட்டுக்கணும், விளையாட்டு தான் பாடணும். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்மளுடைய கல்வி முறைக்கும் அவருடைய கல்வி முறைக்கு என்ன செலவாயிட்டு நான் வித்தியாசம் தான். ஒரு டீச்சர் கேட்குறாங்க, உன்னுடைய கற்பனையை சொல்லு, உன் மனசுக்குள்ளே இன்னைக்கு என்ன கற்பனை உண்டு. நம்ம அப்துல் கலாம் கனவு இந்தியான்னு கேட்குற மாதிரி. அப்போ ஒரு பிள்ளை சொல்லுது, ஏ ஃபிஷ் கேன் ஃப்ளை, மீன் பறக்கும். அதே என்னுடைய கற்பனை. ஓ வெரி குட், நம்மளா தான் அட முட்டாப்பில் அப்படின்னு அடிச்சுக்கணும். ஓ வெரி குட், ஹவ் ஆர் யூ, யூ ஆர் வெரி ஃபைன், யூ ஆர் பிரில்லியன்ட், யூ ஆர் எக்ஸலென்ட், கங்க்ராச்சுலேஷன், வெரி 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 இப்படி சொல்லிவிட்டு, a fish can fly one day, not now. ஒரு நாள் மீன் பறக்கலாம், இன்னைக்கு இல்லை. You know,
நவ் மீன் ஃபிஷ் கேனாட் ஃப்ரை அப்படின்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அப்போ நெகட்டிவ் அப்ரோச்சுங்கிறதே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ். ஒரு வாரத்துக்காக சொன்னேன் அப்படியே தட்டி கொடுத்து நம்ம போனாலும் பண்ணேன். எதையாவது கேட்டு சாரி ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 சாரி, 100 எக்ஸ்கியூஸ், 100 தேங்க்யூ, அவ்வளோதான் நான் பேசுகிறேன். இப்படி நின்னான்னா இது வழியாக கொடுத்து வந்தான் சாரி, இது வழியாக போயிட்டா எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ, கடைக்கு போனால் தேங்க்யூ, நின்னா தேங்க்யூ, சிகரெட்டு பதிச்சா தேங்க்யூ, சாரி சிகரெட்டு பதிச்சா சாரி. இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர், அந்த எஜுகேஷன் அதான். அப்புறம் ஃப்ரீ பஸ், எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பஸ் நிற்கும். அந்த பஸ்ஸில் ஃப்ரீ எஜுகேஷன். அந்த பஸ்ஸை எப்படி வச்சுருக்காங்கன்னா குழந்தைகள் பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பும் போட்டுருவாங்க. அது மட்டும்தான் பஸ்ஸே ஓடும், அதெல்லாம் சொந்தக்காரங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேயே ஒரு எச்சரிக்கை 20 கிலோமீட்டர் அந்த அந்த புள்ள அங்கிட்டு போய் கிராஸ் பண்ணி விழுந்துடாமோ எவனும் வந்து இடிச்சிடாமோ அவ்வளவு நேர்த்தியாக வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த 12வது 11வது வரை எந்த ஃபெயிலும் கிடையாது, யாரையுமே ஃபெயில் ஆகிறது. அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் மார்க்கை கொடுத்து போட்டுகிட்டே இருப்பான். ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயுமே. அதனால் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனை பற்றி கேட்டீங்க. ஹையர் எஜுகேஷன் போகும்போது இங்கே இருந்து வாங்காத ஃபீஸெல்லாம் சேர்த்து அதிகமாக வாங்கி போச்சுருவாங்க. அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் ஆள் சேர்க்குறாடா சும்மா ரொம்ப லக்ஸரியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஸ்டாண்டர்ட் அதே தான். அதனால் கல்வி நேர்த்தியான கல்வி, அதை அதோட முடிச்சுட்டேன். அடுத்தது ரெசிடென்ஸ், குடியிருப்பு வசதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே கிராமம்னு சொல்கிற அந்த கம்யூனிட்டிங்க, ஒரு கம்யூனிட்டி, எங்கள் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்கு பேர், அந்த கம்யூனிட்டி தான் ஒரு தாலுகா லெவலுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேட்டுடைய ஹெட் குவார்ட்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், இதெல்லாம் இருக்கும். அதில் வீடு பூரா மரத்தால் ஆனது. அதை எல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் தான். என்னென்னா கீழேருந்து ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் கப்பியை போட்டு மரத்தாலே அடிச்சுட்டாங்க. அந்த மரம் வந்து 100 வருஷம் 200 வருஷம் வேணாலும் முடியாது. ஆனால் களவாங்கிறவன் இருக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு பிளேடு தட்டி அழகினாலும் போதும், நம்ம பெட்ரூம் வாங்குறோம். இப்படி தட்டினா டொப்புன்னு தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அங்கே நோ பொல்யூஷன், தூசியே படாது. எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு தூசி எந்த இடத்துலையும் வராது. அதனால எல்லாமே உட்டன் ஃப்ரேம் தான். எவ்வளோ பெரிய பில்டிங்கும் உட்டன் ஃப்ரேம் தான். அப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கார் பார்க்கிங். இப்போ என் பையன் இருக்கிற வீட்டில் ஒரு 160 வீடு இருக்காங்க. அதான் ஒரு கம்யூனிட்டி. அந்த 160 வீடு இருக்கிற ஏரியா 2 ஏக்கருக்குள்ள இருந்துச்சுன்னா 5 ஏக்கருக்கு ரோடு. அவன் என்னன்னா சுற்றி வளைச்சி ரோடாக போட்டு 30 அடி 40 அடி ரோடாக போட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஆள் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ், ஏரியா அவ்வளோ பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் கணவனுக்கு ஒரு கார், மனைவிக்கு ஒரு கார் தான் முடியும். வாசப்படி விட்டு இறந்தா கார்லாம் போக முடியும். கணக்கெல்லாம் யார், நான் ஒரு ஆள் தாங்க நடந்தேன். வாக்கின்னு போனது நான் ஒரு ஆள் தான். என்னை பார்க்க பையன் மாதிரி கிடைக்கும். அது காரில் போகிற ஆணு ஒன்று அத்தனை ஹாய் ஹவாயோ 150 பேருக்கு நான் செல்யூட் எடுத்துட்டு போகணும். யாரோ ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கேன் நடந்து அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம். அது அங்கேயே ஜீன்ஸு டிஷர்ட் தான் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரலையோ அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே அவ்வளோ இருக்கும். அப்போ அதனால கணவனுக்கு ஒரு காரு, மனைவிக்கு ஒரு காரு, 2 காருக்கு பாட்டுறது 160 வீடு இருந்தால் 320 பார்க்கிங் இருக்கும். அது ஒயிட் போர்டு கொடுக்கணும். அந்த இடத்துல தான் போய் நிப்பாட்டணும். அந்த இடத்துலேருந்தே எடுக்கணும். அவ்வளோ நீட்டாக அது வந்து ரத்தத்தில் ஊர்னு சொல்லலாம். மனச்சாட்சிப்படி நடக்கிறாங்க. அதாவது அவன் வந்து வாழ்கிறதே ஒரு கோட்டில் வாழ்கிறான்னு சொல்லலாம். அப்புறம் கடைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் என்ன கேட்டேன், ஏன்னா இங்கெல்லாம் கடை வீதினா இங்கே கடை வீதியே இருக்காது. இந்த மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு பார்க்கும். 10 ஏக்கரை தாண்டினா ஒரு 10, 20, 30 கடை எல்லாமே கிடைக்கும். ஒரு கடைங்கிறது அவன் 5 ஏக்கர் 4 ஏக்கருக்கு உடஞ்சி கடையே கிடையாது. உள்ளே போனால் வீல் சேர் இருக்குங்காங்க போய் சேரலாம் எல்லா பக்கமும். மழை வெஞ்சால் வாக்கிங் நான் கடைக்கில் விடுவேன், வேறு வழி இல்லை. அந்த அளவுக்கு 5 ஏக்கர் கடை வச்சுப்பாங்க. பார்த்தோம்னா பிரமாண்டமாக அங்கே எல்லா சாமான்களும் கார்டு தான் ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. வர காசே என் பையன் கையில் பைக்கில் காசு வச்சுட்டு நான் பார்த்ததில்ல. டாலர் இருக்காடா என் வேணும்னா எடுத்துக்காரே கார்டு தான். எல்லாத்துக்கும் கார் பார்க்கிங் எதுக்கு போனாலும் கார்டு தான். அப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக தான் இருக்கும். அந்த கடைகள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். நல்லா ரிசீவ் பண்ணுவேன். நம்ம விரும்புகிற பொருள் எடுக்கிறோம். அதே செல்ஃப் சர்வீஸ் தான். போய் பில்லு நம்மளாக ஸ்க்ராட்ச்
பில் வந்துடும், பணத்தை கட்டி போயிட்டேன். நம்ம பணம் கட்ட தவிர நம்மளால் அங்கே இருக்கல, பணம் கட்டாமல் வெளியே போனோம்னா அலாரம் அடிச்சிடும், திருப்பி ஊழியார் அந்த மாதிரி ஆயிடும். அங்கே இந்தியன் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். நம்ம குஜராத் நிறைய கடை வச்சுருக்கோம். நம்ம ஒரு சோத்து கத்தாழை, நம்ம ஒரு கத்தாழை பழம், இதெல்லாம் அவன் மெடிசனாக வச்சுருக்கேன். நம்ம சும்மா இருக்கலாம், அவ்வளவு மருந்து வாங்கி போய் திப்பாங்கலாம். எல்லாம் சுண்டக்க நம்ம வேர்க்கடலை அடி, அப்புறம் முந்திரி பருப்பு விலை அங்கே நிலக்கடலை எல்லாமே பதப்படுத்தப்பட்டது. மட்டன் சிக்கன் எல்லாம் அதான் கடைகள். எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு கட்டுங்கிறதே இல்லை. அது என்னன்னு கேட்டேன். கரண்ட் எங்கேருந்து வருதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தெரியாது, அண்டர் கிரவுண்ட் அது வாட்டு நீட்டாக வரும். ஆனால் ஓப்பனில் போகிற கரண்ட்டு பூராமே பெரிய பெரிய மரம் தான் எலக்ட்ரிக் போஸ்ட்டு. பெரிய பெரிய மரம், அது 100 வருஷம் 200 வருஷம் ஆகாதான் மரத்தில் தான் எலக்ட்ரிக் வயரே போகுது. மரம்னா காட்டு மரம், இந்த நேற்று இருக்குது அந்த மாதிரி மரம் கைட்டாக போகுது. ஓடலாம் கிடையாது, ஓலை கிடையாது, எலக்ட்ரிக் ஓலை கிடையாது. மரம்னா இப்போ அதில் வந்து இதாக ஒன்றும் அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தண்ணி குடி தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, மழை விழுந்துருக்குங்கிற அடையாளமே தெரியாது. ராத்திரிக்கெல்லாம் மழை பெஞ்சிருக்காங்க, நம்ம வெளியில் வந்து பார்த்தா மழை இருக்காது. மழையை நேரடியாக பார்க்குறது எப்போது நம்ம மேலே வந்தாட்டேன். தண்ணி ஒரு சொட்டு கூட ஒரு இடத்துல இருக்காது, எல்லாமே அண்டர்கிரவுண்ட் போயிடும். எந்த பக்கம் தண்ணி போகுது நம்மளுக்கு தெரியாது, எவனுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற அதை வந்து கவலைப்படணும் இல்லை. சாக்கடை தண்ணி, மழை தண்ணி எங்கேயோ போகுதுன்னே தெரியாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் மிகப்பெரிய அபூர்வமாக வச்சுருக்கேன். இப்போ என் பேத்தியெல்லாம் 4 வயசு ஒன்று 7 வயசு ஒன்று. ஒரு சாக்லேட்டை கொடுத்து திங்க சொன்னோம்னா போகிற வழியில் தின்னுச்சுன்னா அந்த பேப்பரை இந்த பாக்கெட்டுக்குள்ள சட்டை பாக்கெட் இதில் போடலாம் போடணும்னு சொன்னோம்னா கூட போடுறோம். தட்ஸ் நாட் குட், இட்ஸ் பேட் அப்படின்னு. தட்ஸ் நாட் குட், இட்ஸ் பேட். இதை கொண்டு போய் எங்கே குப்பை தட்டிருக்கோ அங்கே தான் போடணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில் குப்பையை இந்த இது காய்கறியெல்லாம் நறுக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. தினசரி ஒரு ஆள் வந்து எடுத்து போய் காமனாக அந்த இதுக்கு இருக்கக்கூடிய குப்பத்துக்கு போடுவாங்க. ஒரு லாரி வரும், இப்படி தூக்கம் போட்டுரும் அப்படின்னு. இது பல நாடுகளில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இங்கே நம்ம பார்க்க முடியாது. அடுத்து வந்து செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படிங்கிறது நான் அந்த அதுதான் சொன்னேன். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா அமெரிக்காவுனா ரொம்ப மோசமான நாடு, யார் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் தண்ணி அடிக்கலாம், எங்கே வேணாலும் ஸ்மோக் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆடலாம். கிடையாது, ஆடலாம். அந்த நாட்டில் யாரும் கேட்க மாட்டேன், ஆனால் ஒரு நாள் ஆட மாட்டேன். யார் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு நாள் கூட்டிகிட்டு போக மாட்டேன். எங்கே வேணாலும் ஸ்மோக் பண்ணிட்டு தூக்கி எறியலாம், ஏறிய மாட்டேன். அவனுக்கு பை பர்த்து பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் ஸ்மோக்கிங் பைப்பு வச்சுருக்கான். பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் சிகரெட்டு கிடையாது. போகலாம், சிகரெட் வாங்கலாம், அங்கே நிற்கலாம், பற்ற வைக்கலாம், அதில் போட்டுக்கலாம். அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒயின் ஷாப்பு, பாரு, வீதி ஆணு பெண்ணு அத்தனையும் போகலாம். ஒன்றா உட்காந்து குடிக்கலாம், தனித்தனியாக குடிக்கலாம். குடிச்சிட்டு அவன் பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கார் ஓட்டலாமா ஓட்டலாம். எத்தனை பர்சன்டேஜ் ஆளுக்கு சந்தேகப்பட்டால் போலீஸ் பாருங்க. அப்படி சந்தேகப்பட்டு போச்சாங்க. அதனால் ட்ரிங்க்ஸை பற்றி கவலை. ஒழுக்கம் கெட்டு போச்சா லேடிஸை கூட்டிகிட்டு திரிவாங்களா? கிடையாது. விரும்புனவு போகலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அப்படி நடக்கிறதே கிடையாது. அப்போ டைவர்ஸ் ஏன் அப்படி மோசமாக சொல்கிறாங்க? ஆமாம், உனக்கு எனக்கு பிடிக்கல, இதுக்காக இருக்கணும். ஒரே மனைவிக்கிட்ட ஒரே கணவன்ட்டு 50 வருஷம் வாழ்றதுல சாத்தியமே கிடையாதுங்கிறது 5 வருஷம் சாத்தியமே கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் இருந்து நான் போயா நீ வீட்டுக்காட்டில் போய் நான் வீட்டுக்காட்டில் போய் 2 பேரும் சட்டப்படி டைவர்ஸ். அப்போ டைவர்ஸ் எப்படி அப்படின்னா, இப்போ 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து 2 வக்கீலை கூட்டிகிட்டு போய் ஜட்ஜிக்கிட்ட உடனே வாங்கிடுவாங்க. உட்காந்து பேசிட்டு உனக்கண்ணா சரி எதுவும் காம்பன்சேஷன் வேணுமா? காம்பன்சேஷன் கேட்காது பொம்பளை. எதுக்காகனா அங்கே பொம்பளை ஆம்பளைக்கு எதுவும் வித்தியாசமே கிடையாது. நோ ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். என்னன்னா எந்த இடத்துலையுமே லேடிஸு ஜென்ஸுன்னு நான் போடே பார்க்குறேன். நான் என் பையன் அதை கேட்டேன், என்னன்னா லேடிஸ் ஜென்ஸுன்னே போட மாட்டேங்க. பாத்ரூம் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கும். சின்ன கடையினாலும் பார்க்க முடியும். அந்த பாத்ரூமில் விமன் மென் அப்படின்னு இருக்கும். இன்னும் சில பாத்ரூமில் ஃபேமிலின்னு இருக்கும். புள்ளோக்கியோடு போய் பாத்ரூம் போயிட்டு வரலாம்னு இருக்கும். இதை தவிர கும்பல ஆம்பளைங்க வித்தியாசங்கள் எப்படி இருக்கும். நம்ம அப்பாட்டு காலப்பட்டு கையை போட்டு எங்கே வேணாலும் யார் வேணாலும் பேசிட்டுருக்கலாம். ஆனால் பொம்பளைக்குள்ளே என்ன பெரிய பியூட்டி, எல்லாமே ஜீன்ஸ். ஆம்பளைக்குள்ள ஜீன்ஸ் கிடையாது. பொம்பளைக்கு ஆம்பளைக்கும் ஒரே டீஷர்ட் தான். ஒன்று பொம்பளையான்னு பார்க்குறோம்னா முன்னாடி போய் பார்க்கணும், இல்லை பின்னாடி நின்று கொண்டுகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். இதை தவிர எங்கேயுமே நம்மளை உரசிக்க கூடாது. ஒரு பொம்பளை ஆம்பளை தான் பார்க்க முடியாது. எதுவும் வித்தியாசமே தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நோ ஜெண்டர் டிஃப்ரென்ஸு. அப்புறம்
அங்கதாங்க ஒழுக்கம்ன்றது அங்கே தான். அதாவது நான் ஒரு ஒயின் ஷாப்புக்கு போனேன். நம்ம புத்தி தான் விடாதில்லை. நம்ம பயம் வாங்கி கொடுத்து நம்ம எப்படா முடிக்கிறது அப்படின்னு தலையை சொல்லிட்டு ஒரு ஒயின் ஷாப்பில் போய் நான் ஒயின் ஷாப் என்ன இருப்பான்னு கேட்டுங்க முதல்ல எனக்கு வேண்டாம் வேணும்னு நான் வாங்கிக்கணும். அப்போ அதை அவன் சொல்லக்கூடாது. நான் ஒரு போய் நல்லா ஒரு 1.25 லிட்டர் தான் வச்சுருக்காங்க. 1.25 லிட்டர் தூக்கிட்டு வந்து how much அப்படின்னு show your ID please excuse me show your ID. I don't have ID. Why? I am coming from India. No please excuse me you show your ID otherwise I cannot go. இதை திரும்ப திரும்ப வாதாடிக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டால் நறுக்கு சொல்லி என்னை போச்சுட்டேன். எங்கள் அப்படியே வந்து கேட்டாலும் ஐடி இல்லாமல் நான் புக் பண்ணேன். சரியா? அதனால ஐடி எடுத்துவாங்க. மயமுக்கு தானே வந்துருக்கீங்க, மயம்ட்டு ஐடி எடுத்துவாங்க. ஐடி இருந்தால் தான் கிங்ஸே வாங்கலாம். 21 வயசுக்கு மேலே தான் பெட்ஸ் வாங்கலாம். அதுக்காக தான் ஐடி கேட்கலாம். பாஸ்போர்ட்டு கூட ஆனால் பாஸ்போர்ட் நான் எனி ஐடி பாஸ்போர்ட்டையும் அவன் என்ட்ரி பண்ணுறான் சிஸ்டத்தில். அங்கே 21 வயசுக்கு மேலே தான் குடிக்கிறான். ஒரு பொண்ணு வந்து 21 ஆயிடுச்சுன்னா பல வீட்டில் சொல்லிடுவான், hey I completed 21 years, I am going to the bar, okay I am going to enjoy with my boyfriend அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் சொல்லிட்டு ஓடிடும். அது வாட்டர் தண்ணி அடிக்கிறது 21 வயசு. 21 வயசுக்குள்ள தண்ணி அடிக்கலாம்னா அடிக்கவே கூடாது. சட்டம் யார் வாங்கி கொடுத்தாலும் அவன் வந்து தண்டனை. குடித்தவனுக்கு தண்டனை இல்லை. அதனால எவனும் வாங்கி கொடுக்க மாட்டேன், எவனும் குடிக்கவும் மாட்டேன். இது மனச்சாட்சி சொல்லி நடக்குது. சரி ஐடி இல்லாமல் கொடுத்தா கொடுக்கலாம், தரவே மாட்டேன். அப்போ அந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்க மாட்டேன். அடுத்து வந்து அமைப்புகளெல்லாம் டவுன் அப்படின்னா அப் டவுன், டவுன் டவுனு, மிடில் டவுன். ஒவ்வொரு அப் டவுனுங்கிறது இண்டஸ்ட்ரீஸ், டவுன் டவுனுங்கிறது ஆஃபீஸஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ். என்டர்டெயின்மெண்ட்ஸ்னால் என்னென்னா பகல் பூரா ஆஃபீஸ், ராத்திரி பூரா கூட்டு தண்ணி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர், 2-3 கிலோமீட்டரில் 2 பக்கம் ஒன்று தண்ணி அடித்து ரெஸ்ட்டு போடுவாங்க. அது வரிசையாக பாருங்க. ஆஃபீஸ் மேலே எல்லாம் வரிசையாக பாருங்க. உள்ள பாருங்க ஆமாம் ஒற்றிய ஆட்டம் பாட்டம் என்ன வேணாலும் தப்பு மட்டும் நடக்காது. அதே மாதிரி தப்பு மட்டும் நடக்காது, ஆணும் பெண்ணும் ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பிரின்சிபல். அப்படியே சும்மா ராத்திரி கூட அதை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் மிடில் டவுன். மிடில் டவுனுங்கிறத கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஸ் குடியிருக்க. அப்போ இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. இண்டஸ்ட்ரி எல்லாமே க்ளோஸ் டைப். இந்த லாரி போச்சுன்னா எல்லாமே க்ளோஸ் டைப். உள்ள மணல் போகுதா, சல்லி போகுதா, செங்கல் போகுதா, சிமெண்ட் போகுதா தெரியாது. இல்லை பீர் பாட்டி போகுதா தெரியாது. எல்லாமே க்ளோஸ் டைப். ஓட்டுறது எல்லாமே பெரும்பாலான லேடிஸ்னால் காரஸ் 500 மைல் போகுது. எங்கேயாவது பிரேக் பண்ணால் அது இறக்கி சிகரெட் வந்து நிற்கும். ஒரு தான் கிட்டத்தட்ட போக முடியாது இருக்குது. அப்படி இருக்குது அந்த நாட்டில். சும்மா நம்ம நிற்கிறது மாதிரி தான் அது நிற்கிது. ஒரு 20 வயசு 22 வயசாக இருந்தாலும் சரி இப்படி நிற்கும், சிகரெட் பிடிக்கும், கொஞ்சம் டூ பட்டு கூட வச்சுருக்கோம். அது வாட்டர் அப்படியே நிற்கும், ஜாலியாக நிற்கும். ஹவையோ வெல் ஃபைன், ஹேவ் அ நைஸ் டே, என்ஜாய் டுடே, ஆர் யூ கமிங் ஃப்ரம் இந்தியா? எஸ் எஸ். இதை அவ்வளோதான் அப்படியே பேசி போயிட வேண்டியது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே இருக்குது, எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது. நான் பெர்மிஷன் கேட்டு ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கு மட்டும் போனேன். அந்த கார் தயார் பண்ணுற கார் தொழிற்சாலை ஒரு நாளைக்கு எத்தனை 1000 கார் வெளியேறுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன். மைன்ஸ் ரிசோர்ஸஸ் நான் ஒவ்வொரு ஆளையும் ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் பார்த்து கேட்கணும்னு என் பையனை சொன்னேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். அப்புறம் போய் பார்க்கணும். அந்த மைன்ஸ் வந்து நிலக்கரி இருக்கா, பெட்ரோல் இருக்கா, அமெரிக்கா வந்து பெரிய வளமான நாடுன்னு சொல்கிறானே, ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா? எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, சைனாவில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, சவுதியிலேருந்து தான் நான் வாங்குறேன். அவ்வளவே காசு கொடுக்குறாங்க. அத்தனை வளத்தையும் வச்சுருக்கேன், டெபாசிட்டில் வச்சுருக்கேன். அடுத்தவனை பூரா காலி பண்ணி உலகத்துக்கு நான் தான் 100 வருஷத்துக்கு வருமா பெட்ரோல் 100 வருஷத்துக்கு வருமா நிலக்கரி அவங்ககிட்டே ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த நாட்டில் இன்னைக்கு வர விலைக்கு வாங்குறேன். எல்லாரும் இல்லைன்னு கூட நான் வச்சதாண்டா வேலை. நான் தான் சொன்னேன்ல, நான் தான் ஜட்டி இருந்து நான் சொல்கிறத கேட்கலாம்ல, இப்போ நான் சொல்கிறத கேட்கலடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிர்வாகத்தை கொடுப்பாங்க. டிஃபென்ஸு. அப்போ நான் கேட்டேன், எல்லா நாடுகளுக்கும் உடனடியாக படையெடுப்பு அது வந்து அடிச்சு நோடுக்கு நான் சொல்கிறேன். டிஃபென்ஸ்லேயே என்ன கேட்டால் நிர்வாகம் மட்டும்தான் வாங்கிட்டேன். அனைத்து டிஃபென்ஸ் கருவிகளும் பிரைவேட் கம்பெனிஸ். இவங்க எல்லா தயாரிப்புகளும் பிரைவேட் கம்பெனிஸ். அவன் என்ன செய்கிறான்னா, நம்ம நாட்டில் அது ஒரு தவறோன்னு நினைக்கிறேன். நான் அந்த கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிறதுக்கு ஒப்பும்போது
ஒரு சில ஏமாற்றங்கள் எனக்கு. கம்யூனிசம் சரியா, இந்த கேபிட்டலிசம் சரியா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கம்யூனிசம் சரின்னு இந்தியாவில் தோணுது, ஆனால் கேபிட்டலிசம் சரின்னு அங்கே தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் பிரைவேட் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு பிரைவேட் பார்ட்டியை கடிவாளத்தை பிடிச்சிட்டே இருக்கேன். என்ன காரணம்னா, அங்கே ஊழல் இல்லை, ஹை லெவல் ஊழல் இருக்கிற பத்திரிகையில் வருது, எங்கேயோ இருக்குது. ஆனால் அந்த கீழே இருக்கிறவன் 10 ரூபா 5 ரூபா 50 ரூபா 100 ரூபா இதுக்கு வாங்கிக்கிறோம் அதுக்கு வாங்கிக்கிறோம் அதுக்கு விலைக்கு போயிடுவான் இல்லை. அதனால் என்ன செய்யறான்னா, பிரைவேட் கம்பெனிக்கு அனைத்துக்கும் சட்டத்தை போடுறேன், இந்த பொருளை இவ்வளவு தான் இருக்குது, நீ தவறாக வைக்கணும் எனக்கு வந்துடும். சிஸ்டம் டெக்னாலஜி தவறாக வைக்கணும் அந்த கண்ட்ரோல் பண்ணுறப்ப நம்ம சொல்கிறோம்ல, ஃபுட்டு உணவு பதப்படுத்துறது, உணவு விற்கிறதுகளுக்கு தடை சட்டம்னு சொல்கிறோம்ல, நீங்கள் எங்கே ரிமார்க் ஆச்சோ அது சிஸ்டத்தில் வந்துடும். ஏன்னா அந்த சுகாதாரத்துறை இயங்குறான்னா அவனுடைய வேலையே அது. அப்போ டோட்டல் நிர்வாகமே அது. அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இதை கண்ணாடிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த உணவு சரியில்லை, இந்த கொக்கோ கோலா சரியில்லை, இந்த செவனப்பு சரியில்லை, எடுத்து மூடு இந்த கம்பெனியை. அப்போ கம்பெனியுடைய நிர்வாகத்தை பூரா வச்சுக்கிறதுனால குவாலிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறது பிரைவேட் கம்பெனி மெயின்டைன் பண்ணி ஆகணும், அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அதனால டிஃபரன்ஸ் முதற்கொண்டு கருவியாக தான் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த அமெரிக்கனோட பூர்வீக காலங்கிறது, அமெரிக்கா வந்து நம்ம செவ்வி இந்தியர்கள் போன இடமே அதான் வரலாறு. அப்புறம் அந்த ஈக்ரோ கடை இந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் பேர் அடிமைப்படுத்தி அவனை உழைப்பா சொல்லணும். நீக்ரோங்கிறவன் அங்கே வந்து கருப்பர், அவனை வந்து பிளாக் நடந்து போகையில் அதிருங்க, அவன் ஒரு காட்டு பேர். ஆனால் அவங்க ஒரு காலத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டு வாங்கி இந்த அப்ரஹாம் லிங்கன் காலத்தில் எல்லாம் கிளியராக குடியிருந்து விட்டான். அதனால் இந்த களவு கொள்ளை கொலை அவங்க அதிகமாக செய்கிறது. ஆனால் அங்கே இருக்க 100 காரணம் செய்கிறான், அந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு பேர் அங்கே என்ன சொல்லணும்னா, ஆஃப்கோ அமெரிக்கன்ஸ் தான் சொல்லணுமே தவிர கருப்புமே அப்படின்னு சொல்லணும், அதுக்கு தண்டனை. அதே மாதிரி பொம்பளைக்கெல்லாம் தண்டனை. யோர லேடி ஓய், லேடிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, நீ பொம்பளை அப்படின்னு லேடிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ மனுஷன் உனக்கு அளவு சொல்லு, நீங்க லேடி நீங்க பொம்பளை சொல்றது இல்லையா? அப்படியே சரி. அப்புறம் நான் கொஞ்சம் வேகமாக போயிடும். நர்சிங் ஹோம், ஓல்டு ஏஜ் ஹோம் படிப்பாங்க, ரொம்ப 92 வயசு. அங்கே என்னன்னுட்டா செல்ஃபாக தான் நின்னாங்க. அது உடல் ஊனமுற்றவனுக்கு நிறைய ப்ரொவிஷன் வச்சுருக்கேன். வீல் சேரில் போய் இறங்குறது மாதிரி எல்லா கடையும் வச்சுருக்காங்க. உடல் ஊனமுற்றவன் நாங்கள் மேடு இருக்குமே பள்ளம் இருக்குமே நான் எப்படி போவேன்றதே கிடையாது. அவன் வீல் சேர் எங்கெல்லாம் போகலாம். அதில் நம்ம நடிகர் முன்னாள் அமைச்சர் நெப்போலியன் அங்கே இருக்கார், என் பையன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார். அதனால் ஒரு தமிழ்ச்சங்க மீட்டிங்கில் கலந்துக்கிற போது அவரும் வந்திருந்தார். என் பையன் தான் கோஆர்டினேட்டர் அப்போ இது பண்ணேன். அப்போ கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வீல் சேரில் இருந்தேன். யாராக இருக்கும்போது என் பையன் சொன்னால் இவன் தான் நெப்போலியனுடைய மூத்த மகன். அவர் அதுக்காகவே வந்து அமெரிக்காவில் தங்கியிருப்பார். வீல் சேர் ப்ரொவிஷனே கார்லேயும் அந்த வீல் சேர் இறக்கிடுவேன். எங்களோட தேட்டருக்கு படம் பார்க்க போனோம், நான் நெப்போலியன், எனக்கு அவர் குடும்பம், எங்கள் பையன் எல்லாரும். அப்போ கமலஹாசன் படம் விருப்பமாக அவரும் வந்தார், நாங்கள் இருந்தோம். அப்போ அவன் பார்க்க போகிறேன், தேட்டர்லேயும் ஒரு வழி இருக்கும், அதில் போய் படத்தை பார்த்து வருவோம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பான விஷயமா இருக்கும். அதில் அது மாதிரி 90 வயசு கிளைகள் தாங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுது. அவருடைய தேவை அவர் தான் நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. வந்திருக்கேன் இப்படி தொடுதா சோட திறக்கும் காரை ஏறும், அதோட முடியும் எல்லாமே. அவங்க தான் செல்ஃபாக அவங்க தான் சாப்பிடணும், அவங்க தான் ஒன்றுமே வழி இல்லாமல் ஓல்டேஜ் ஹோம் போயிடும். ஓல்டேஜ் ஹோம்லேயும் நல்ல காசு வாங்கி தான் செஞ்சுருக்கோம். அது ஒரு ஓல்டேஜ் ஹோம் போனேன். அப்புறம் நம்ம கல்ச்சரில் எஜுகேஷன் சொல்லிட்டேன், இண்டஸ்ட்ரி சொல்லிட்டேன், நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன், பாலிடிக்ஸ் அரசியலை பற்றி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் எந்த போடு எந்த விளம்பரம் நான் இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி மண்ணாங்கட்சி ஒன்றுமே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருதா அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா சிஸ்டம் இருக்குது, டிவி இருக்குது, சொல்கிறேன் கருத்துங்க ஏற்றுக்கு ஓட்ட போடுறேன், அவ்வளோதான். அந்த ஏரியா நம்ம சொல்கிற மாதிரி கவுன்சிலர் வந்தேன், அவர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்க போகிறாரு. அங்கே எனக்கு என்ன ரொம்ப பிடித்தமான விஷயம், இவ்வளோ நாளும் அதை தெரிஞ்சுக்கல, வேலை நம்மள யாரும் தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவில் அமெரிக்கா மோசமான நாடுன்னு சொன்னால் அவன் ஏன் அந்த பொருள் நம்ம போய் அங்கே செட்டில் ஆகி
ஃபர்ஸ்ட் கிரீன் கார்டு, செகண்ட் சிட்டிசன்ஷிப், மூணாவது நீங்கள் தேர்தல் நிற்கலாம். மிகப்பெரிய அறிவாளினா நீங்கள் இவராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அவர் தான் அடிப்பார். அந்த புரட்சியை நாங்கள் வச்சுருக்கேன். பாலிடிக்ஸை யாரும் டச் பண்ணி அடிச்சுட்டு வருது. ஏன்னா எலெக்ஷன் அப்போ யாராவது சுத்தம் போடுவாங்க. வெரி ரேராக ஒரு சில இடத்துல நம்மளுக்கு டஃப்பாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி கேட் பண்ணி பண்ணிடுவோம். அந்த ஏரியாவும் வேற 3 பேர் வாங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நான் வந்து ஒபாமாவுக்கு எதிராக சொல்கிறேன், அதை கேட்டுக்கிறதுன்னு சொல்கிறது வெரி ரேர். அப்போ என்ன கருத்துக்கள் எல்லாமே மீடியாவில் தான் வரும், நெட்டில் தான் வரும். நான் யாருன்னு சொல்கிறேன், வரலாறு சொல்கிறேன். சண்டையே தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா மக்களை பற்றி நாட்டை பற்றி தான் நம்ம பேசலாம். எதிர்த்தே பேசலாம், எதிர்கட்சி திட்டம் இது ரைட்டாக தப்பா அஜெண்டா தான். ஏய் பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கணுமா வேணாம், இந்த நாட்டில் படையெடுக்கணுமா வேணாம், ஓட்டிங் ரைட்ஸ் உன் கருத்துக்களை எல்லாம் பதிவு தினசரி எல்லா அலுவலகம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் நேரடியாக அலுவலகத்துக்கும் ஒரு ஊருக்கும் குழுக்கள் இருக்கும், பாடி இருக்கும், அதில் பேசணும். நான் பாராளுமன்றத்தை வாசிக்கிறதுல பாராளுமன்றத்தை போய் பார்த்தேன். ஒரு நபர் சுற்றி காமிச்சு இந்த பாராளுமன்றத்தை முடிஞ்சு வெள்ளை மாடி இதெல்லாம் பார்த்தேன். அப்போ பாலிடிக்ஸ் இவ்வளவு ஒரு நேர்மையாக. அடுத்து லைஃப் ஸ்டைலு சொல்லிட்டு மக்கள் வந்து தனியடிக்கிறாரா அடிக்கிறாங்க, அளவு தெரியல, யார் பிடிச்ச மாதிரி தெரியாது, எல்லாரும் அடிக்கிறாங்க. சரி தனியடிக்கிறது ஒரு ஒழுக்கம் இருக்கா, ஒழுக்கம் இருக்குது, செட்ஸ் இருக்கா, செட்ஸ் இருக்குது, மோசமாக இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது, எங்கேயாவது முக்கிய போர் வால்ஸ் அது ஒரு அவசியமே இல்லை. அவன் பிரின்சிபல் என்னன்னாக்கா, ஒரு மனிதனுக்கு உணவு வேணும், உடை வேணும், தண்ணி வேணும், காற்று வேணும், அது மாதிரி செட்ஸ் வேணும். அதை மட்டும் நல்லா தெரியும். அந்த அந்த பேஸ்ல அந்த பேஸ்ல அதை க்ளோஸ் பண்ணிடுவா. இல்லை அந்த பேஸ்ல அவன் அதை அலோவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. தவிர இது ஒரு விஷயமே இல்லை, இதுக்கு ஒரு தடையை இல்லை. எனக்கு நான் மீட்டிங்கில் கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னா ஒரு சீரட் அடிச்சுட்டா தேர்வடைன்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, அடிச்சுட்டு பேசி தொலைடா, நீ உனக்கு என்ன வருமோ செஞ்சு கொடுக்க முடியல காரியத்தை. ஏன்னா அவன் மனித சக்தியை இழக்க தயாராக இல்லை, மனித உழைப்பை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என்னுடைய இந்த ஒரு போர்ஷன் அது, இந்த போர்ஷனில் நான் அந்த வேலையை பார்ப்பேன், அதுக்காக எனக்கு தேவையை நிறைவேற்றிக்கிறது தான் அவனுடைய கான்செப்ட். அடுத்து வந்து இந்த ரோல் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ். ப்ரைவேட் கம்பெனிஸுடைய ரோல்னு சொல்லும்போது மெடிக்கல்னு சொன்னால் ஒரு 3 கம்பெனி 4 கம்பெனி ஸ்டேட் அது இந்த மாதிரி ஸ்டேஷனரிஸ் அப்படின்னு சொன்னால் காய்கறினா ஒரு கம்பெனிஸ். இப்படி ஒவ்வொரு கம்பெனியாக இருக்குமே, வால்பீஸ், இது ரைட் லைட்ஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர். பெட்ரோல் பல்க்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். அவன் நாடு முழுவதும் அதெல்லாம் எடுத்துட்டேன். அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா கார்பரேட் கம்பெனிஸ் வியாபாரிகள் பிழைக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணம், நம்ம ஒரு கடுமையாக போராட்டம் பண்ணது இந்திய கம்பெனிஸ் வச்சு. வால்மார்ட்ங்கிற ஒரு கடையே இங்கே வரக்கூடாது, ஒரு கம்பெனியே வரக்கூடாது. அந்த வால்மார்ட் கம்பெனிக்கு தான் முத என் பையன் கொடுத்தா சைக்காலஜிக்கெலாம் உங்களை இதில் உடனே தான் இறக்கணும்னு நான் வச்சுருந்தேன். இதுக்கு நுழைஞ்சேன். ஏன்டான்னு இதை தானப்பா அங்கே இருக்குன்னு மைண்ட் முடிச்சு கட்டியே வால்மார்ட் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். கொண்டு போய் பார்த்தா வால்மார்ட் அதை பார்த்து சொல்லி என்ன நினைக்கிறேன், ஏன் நம்ம நாட்டுக்கூடாது ஏப்பா இந்திய கம்பெனி சொன்னது சரிதாப்பா. இவ்வளவு வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா காலாரூரில் இருக்க சின்ன சின்ன வியாபாரி எப்படி போகும், கலாசாரத்தை எப்படி இருப்பார், காய்கறிகளை எப்படி இருப்பார், மிச்சக்கடை எப்படி இருப்பார், பேக் எப்படி தைக்க முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சிறு வியாபாரிகளை நசுக்குகின்ற கம்பெனி தான் அதான் கார்பரேட் கம்பெனிஸ். இந்த நாட்டுக்கு அது ஒத்து வரும், இந்தியாவுக்கு ஒத்து வராது. நுழைய விடாமல் ஆக்கணும் தான் சரியாக. இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்து வரும், நீங்கள் வாழ்மாட்ட உள்ள உயரலாம். அதைத்தான் பற்றி சொல்லுங்கள். இதை ஆண்டா சொல்கிறாங்க விளக்கம் சொன்னேன். அப்போ மெடிக்கல்லாம் இங்கே சாதாரண வச்சுருக்காரு, அவர் வச்சுருக்காரு, அது மெடிக்கல் வச்சுருக்காருலாம் விற்க முடியாது. ஒரே கம்பெனி அவன் தான் மெடிக்கல் வச்சுருக்கான், அவனுக்குள்ள இன்னொரு கம்பெனி போட்டு விடுவான். இதுதான் அவனுடைய சிஸ்டம். அடுத்து வந்து இந்த லைஃப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு, அதாவது ஒரு நாட்டில் இருந்து கடைசி 15 மினிட்ஸ். சரி போதும் பார்த்துக்குமா இல்லை. அதாவது மக்கள் வந்து எந்த நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு போவாங்க, ஆனால் விசாவை மட்டும் என் பையன் இருந்தாலும் விசா ஈஸியாக கிடையாது. நம்ம ஒரு மதத்தை சார்ந்தவங்க போகலாம், ரிலீஜன் விசா, ஸ்டூடெண்ட் போகலாம், படிக்கிறதுக்கு போகலாம்.
அதுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வேலை வாங்க எளிமையாக டூரிஸ்ட் விசாங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி போனவங்க எல்லாருமே கொஞ்ச நாளில் க்ரீன் கார்டு ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு குடியுரிமை சிட்டிசனுக்கு வாங்கிக்கிறாங்க. அப்போ அங்கேயும் குடியுரிமை இங்கேயும் குடியுரிமை இருக்கலாமாடான்னு கேட்டேன். இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் சொத்து இருக்காது. நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன்னா நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆனால் நீ இந்தியாவுக்கு சிட்டிசனாக இருந்துக்க, நீ போய்க்கே வந்துக்க வேணான்னு சொன்னேன். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் நீ வச்சுருக்க அங்கே ஓன் வேற ஆள சொத்து இருக்குது. அப்போ என்ன அங்கேயும் சொத்து வாங்க இங்கேயும் சொத்து வாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்னா பினாமி மாதிரி தான் இங்கே சொத்து வச்சுக்கலாம். இப்போ குஜராத்லேயும் ஆந்திராக்காரன் எல்லாரும் கடை வச்சுக்கிறாங்க. பல கோடிகள் கருவி. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போன பையங்க எல்லாருமே 1.5 கோடி 2 கோடி 3 கோடி கொடுத்துருக்கேன். வீடே சுற்றி சுற்றி பார்க்க முடியல. நான் ஒரு 5-6 வீட்டுக்கு குடி போகிறதுக்கு போனேன், 4-5 வளைகாப்புக்கு போனேன். நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அதில். அதனால எந்த நாட்டுக்காரனும் போகலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கலாம்ங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அடுத்து இந்த மதம் சார்ந்த விஷயம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அநேகமாக மோஸ்ட்லி இங்கே கிறிஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அதை சொல்ல நான் கடமைப்பட்டேன். வாரம் பூசைக்கு போனோம்னா அந்த சாமியார் பிரமாம பூசை வச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பைபிள் வாசகம் பற்றியெல்லாம் 3வது வாசகம் மட்டும் தான் சாமியார் வாசிக்கிறார். அந்த வாசகத்தை பைபிளை எடுத்து வச்சார். எடுத்து வச்சுட்டு மக்களை பார்த்துக்கிட்டே அந்த பைபிள் வாசகத்தை சொன்னார் முழுமையாக. கம்மா ஃபுல் ஸ்டாப்பை கூட விடாமல் த ஜீசஸ் கிரைஸ்ட் சேஸ் த பியூப்புள் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஒரு கம்மா இருக்குன்னு இப்படியே சொன்னார். நான் பூசை முடிஞ்சு கேட்டேன் என் பையனை, ஏன்டா என்னோட அப்படி மனப்பாடமாக சொல்ல முடியுமான்னு. இவர் மனப்பாடமாக தாப்பா சொல்கிறாரு. சரி நீ பழகிருக்கியா? பழகிருக்கேன். கேட்பியா? நீ எப்படி சாத்தியம்? இதெல்லாம் நான் எங்கே கேட்டேன். நான் அதுதான் நான் வந்துருக்கேன். பூஜை முடிஞ்சோன்னு அவர் என்னை கூப்பிட்டு போய் கேட்டேன். நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோமே, வீட்டுக்கு வரேன். சரி சாமி வீட்டுக்கு வந்துருங்க, ஒரு டேட்டை கொடுத்து வீட்டில் நல்லா அப்படி அடிக்கிறேன் கூட சொல்லி வர முன்னாடி நான் யோசிச்சு ஏகப்பட்ட கேள்விகள் எழுதியிருந்தவொடனே எங்கள் மருமக வந்தவொடனே என்ன சொல்லி போச்சு, மாமா வந்து நிறைய கேள்விகள் வச்சுருக்காரு, அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு கேட்டேன். அவர் சரி அப்படின்றார். அவர் பேர் பாலாதன், அவர் ஆந்திராக்காரர். அவர் உங்களுக்கு தான் பொறுத்து பரவாயில்ல. இந்த பாலாரே Mother Bala, 11th Wednesday, October. How many parishes in the national diocese, substations of the parish? Is there any assistant parish in the role of the bishop? Is there any Indian priest and Indian bishop? Is there any school, service society, hospital run by the diocese? What about American priest? Is there any nuns society, the sister society? Do you register the marriages, birth and death? Do you read 3 banns for a marriage in the church? Can you give a diocese divorce to a couple? Divorce நீங்களே. Are the Catholic people adopt family planning like in India? இப்படியான ஒரு 20-30 கேள்வியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து உட்காந்தோடனே சரி ஃபாதர் நம்ம பேசலாமான்னு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவருக்கு வந்து தமிழ் வராது. நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்களா மாமா? இல்லை நான் தான் பண்ணாமா? இல்லை நீனும் விக்டரும் இல்லாமல் தான் நான் பேசிக்கிறேன். என்னை விட இங்கிலீஷ் கூட தெரிஞ்சாலும் இருந்தால் தான் எனக்கு வச்சேன். ஏன்னா நான் பேசுகிற வேலை ரைட் இங்கிலீஷு. அதனால நீ சமையலுக்கு போது விக்டரும் வரக்கூடாது, நானும் அவரும் பேசி ஒரு முடிவு எடுக்கமா இல்லையாண்டா அப்படின்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பித்தா அது அங்கேருந்து அடுப்படியில் இருந்துக்கிட்டே பேசி முடிச்ச பிற்பாடு என்ன இருக்குது, ஏம்மா இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, ஏன் இந்த அமெரிக்காக்காரன் இல்லை? அமெரிக்காக்காரன் என்னம்மா நாக்க வலிக்காம பேசுகிறேன், இவர் ஆந்திராக்காரன் நல்லா பேசுகிறாரு. அது என்ன உள்ள கடைக்குள்ளே போனவுடனே ஹாரியோ கவாரிவா பாக்கியாச்சு இல்லை ஹேவன் நைஸ் டேன்னு ஓகே இல்லையா? என்னோட ஃப்ளைட்டில் ஒருத்தி வந்தா பக்கத்தில் இருந்தான். அவன் என்ன கேட்குறான், சென்னையில் வெள்ளம் வடிஞ்சிருச்சான்னு என்கிட்ட கேட்குறான். திரும்பி வரையில் அங்கே போயிட்டு சென்னை அதான் எனக்கு அது எப்படி பார்த்தோன்னா அந்த சென்னையில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் ஏன் சாயம் சென்னை அங்கே ஃப்ளட்டு வடிஞ்சிருச்சாங்க, வெள்ளம் வடிஞ்சிருச்சான்னு சென்னைக்கு எனக்கு அடிக்கிற மாதிரி சொன்னோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட அப்படின்ட்டு நான் இங்கே வந்து என்னன்னா
அப்போ அவள் சொல்லிட்டான், அவளுக்கு புரியும் ரெயின் ஃப்ளட்டுனா அப்பா எல்லாத்த பற்றி கேட்குறியா, இட் இஸ் நார்மல் அப்படின்னு அதோட வந்து சேர்ந்தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறது புரியாது. அப்போ என் மருமை பார்த்துட்டே இருக்கணும், நல்லா தரமாக பேசுகிறேன், அவ்வளவுதான் பேச முடியாதுப்பா, நான் மற்றவங்க நல்லா பேசிக்குவேன். அப்படியா அப்படின்னு சொல்லி, ஏம்மா நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷ் மீடியத்தில் கிளாஸ் எடுத்துருக்கேன், அப்போ இவ்வளோ நாள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் எல்லாரும் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டான். அப்போ அந்த பேரிஸ் மினிஸ்டர் கேட்ட கேள்வியில் முதல் கேள்வி, இங்கே இருக்க சாமியாரெல்லாம் பிசப்புக்கு அடங்குவாங்களா அடங்க மாட்டாங்க. சரி, அவர் சொன்னது நம்ம நாட்டில் பூரா சாதியாக கிடக்குறியே அடங்க மாட்டேன், இங்கே சாதியே இல்லை, அதனால ஒரு அடங்க மாட்டேன், என் வேலையை நான் செய்வேன், பிசப் வேலையை பிசப் செய்வார். எங்கள் பேரிஸில் நிறைய காசு வந்துச்சுன்னா கொஞ்சம் காசு கொடுப்பான், அதை போய் காசு ஏற்க மாட்டாங்க. இங்கே மக்கள் தான் கொடுப்பேன் காசு, நிறைய கொடுத்து பிஷப் பேரிஸில் ரொம்ப வளர்ச்சியாக இருக்க சொன்னால் கொடுக்க மாட்டான். அப்புறம் அந்த ஓலை வாசிக்கிட்டு கேட்டேன், யாரும் ஓலை வாசிக்கணும்னா ஓலை வாசிப்பான், வாசிக்க வேணாம்னா சரி இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறா, யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னால் பார்ப்பான், இல்லைன்னா நானும் தான் புதுசாக மாட்டேன்னு சரிப்பா. அப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா, பெர்த்து மேரேஜு டெத்து அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்குவேன். அப்போ நீங்கள் என்னென்ன செய்வீங்க, நாங்கள் கோரிக்கையில் தான் செய்வோம், அவ்வளோ பொருள்னா வந்து எங்களோட சேர்ந்து சாமி கொடுவாங்க, நாங்கள் 2 பேரும் புதுசாக முண்டாட்டி சாமின்னு சொன்னால் ஓகே கன்கிராச்சுலேஷன் அப்படிமா, இது எங்களோட பிள்ளை அப்படின்னா ரைட்டு, அவருக்கு பிள்ளைன்னு சொல்லுவேன் புதுசங்காரன் இருக்குது, இந்த பிள்ளைய இவரோட பிள்ளை வேற ஆள் பண்ணணும்னு இருக்கான், அதெல்லாம் ஓகே தான். இந்த நாட்டு கல்ச்சர் போய் அப்போ நாங்கள் மட்டும் செய்யக்கூடாது, தப்பாகவே பேசுகிறாங்களே இந்தியா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு வச்சுருக்கு, நாங்கள் மட்டும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன இங்கே மட்டும் பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு, அந்த நாட்டு கல்ச்சர் அது, நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அப்போ நான் கேட்டேன், செத்து போனால் பிரேதத்தை கொண்டாடுவேன் நான் கோயிலுக்குள்ள அப்படின்னு, விரும்புனா கொண்டாடுறேன், எல்லாமே விரும்புனா கொண்டாட்டேன். அப்போ என்ன செய்வேன், பாரியை வீட்டில் வச்சுக்க மாட்டான், இதெல்லாம் ரன் பண்ணுறாங்க, அதுவும் அவங்க ப்ரைவேட் மாதிரி பண்ணுவாங்க, பிஸ்னஸாக தான் பண்ணுவாங்க, ப்ரைவேட் கம்பெனியாக பண்ணுவாங்க, அதில் இவங்க லிங்க் ஆகி சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ எதையுமே டைரெக்டாக டயசிஸ் பண்ணுறது இங்கே மாதிரி கல்வி நிலையங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே டைரக்ட் இல்லை, ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கிடச்சிடும், அது ரன் பை டயசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களுடைய கண்ட்ரோல் நிர்வாகம். ஆனால் வேற ஆள் கூடாது, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஸ்கூலில் விட்டுட்டு நிர்வாகத்தை கொடுத்தா இதான் ரிலீஜன் சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் அமெரிக்கா ஆர் என்கரேஜ், அதாவது மாணவர்களை உற்சாகப்படுத்துறது அந்த நாடு மாதிரி இல்லை. அட் எனி ஏஜ் தோஸ் ஹூ வாண்ட் டு ஸ்டடி கேன் ஸ்டடி எனி கோர்ஸ், எந்த வயசுலையும். இப்போ நான் போகிறேன் 65 வயசு, நாம் லாயராக படிக்கணும்னு சொல்லி எனக்கு ப்ரொஃபஷன், நான் டாக்டராக படிக்கணும்னு சொல்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பின்னாடி தான் வாய்ப்பு இல்லை, படி ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் படி நீ டாக்டராக. 70 வயசாக இருந்தாலும் 80 வயசாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டு யாரும் எந்த வயசுல அதனால நம்ம போகிறவங்க யாரும் கெட்டிக்காரங்களாக இருந்தால் நிறைய படிச்சிடறாங்க. அப்புறம் ஆர்டினரி மேன் கேன் ஏன் மணி எனி ஜாப், அதாவது வேலை வாய்ப்பு கூட ஆன்லைனில் பண்ணி பார்ப்பேன், அங்கங்கே சம்பளம் கிடைக்கும், அந்த வேலைக்கு போய்க்கலாம், ஒரு மணிக்கு $2. ஆனால் அவனுடைய கல்ச்சர் எப்படின்னா வெள்ளிக்கிழமை வர சம்பாதிக்கிற காசு சனியாயில் செலவச்சு, நோ சேவிங்ஸ், எவனுக்குமே பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது, ஒருத்தன் கூட சேமிக்க கிடையாது. எதுக்கு கேட்டால் அந்த நாடு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதமான நாடு, அப்புறம் எதுக்காக நான் சேமிக்கணும் அப்படின்னா அவனுடைய கேள்வி. ரயில்வேயே ப்ரைவேட் பாடி தான் ரன் பண்ணுது. இந்த லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்பென்சிவ் டு லோக்கல் பீப்புள் சொல்லுங்க, அதாவது இந்த உள்ளாட்சித்துறை வாங்குற வரி வந்து அவ்வளோ நேராச்சா, உள்ளாட்சித்துறை வாங்குற வரி உள்ளாட்சிக்கே அது வந்து வேற எங்கேயும் போகாது. இந்த ஆல் ரோட்ஸ் ஆர் மெயின்டைன்டு பை கம்பெனிஸ் தான். அப்புறம் ஆன்லைன் யூசேஜ் டு டேக் பிளேஸ் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லைஃப், எல்லாமே ஆன்லைன், வீட்டில் இருந்தபடியே புக் பண்ணால் எல்லா பொருளும் வந்துடும். இந்த அடல்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொன்னேன்ல, நான் வாக்கிங் போகிறேன், அவங்க வந்து எல்லாமே ஜிம் வந்து ஒரு 5 ஏக்கர் வருது, அது வந்து அத்லெட்டிக்கு இது, அதாவது அத்லெட்டிக் ஏரியா ஃபுல்லாக என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஏரியா இருக்கும். அவ்வளோதான், ஏறக்குறைய நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அடிப்படையாக சொன்னதுனால அவ்வளோதான் ஃபைனல் பண்ணி செக்ஷுவல் சம்பந்தமாக வேலையே இல்லை, அதில் வேலையே இல்லை. சரி, அடுத்து வந்து சந்தேகம் தான் கேள்வி விட்டுக்கலாம். அதிகபட்ச 3 மினிட்ஸ். அங்கே பிச்சைக்காரர்கள் இருக்காளா இல்லையா? கிடையாது, வெரி ரேர் ஆள், மென்டலி இதாக ஆள் எப்படின்னு யார்கிட்டையாவது, அது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அந்த ஒரு 3 நிமிஷம் இல்லை, டோட்டலாக பார்த்தா
இந்தியன் கல்ச்சர் படி இந்தியா பெஸ்ட், அதன் கல்ச்சருக்கு தான் அடுத்து வரும். ஆனால் ஒன்னே ஒன்று நான் கற்றுக்கிற விஷயம், அரசியல்வாதி நம்ம நாட்டில் எந்த கட்சிக்காரனும் ஒழுங்காக இருந்தால் 20 ஆண்டு காலத்தில் அமெரிக்கா மாதிரி அத்தனை வளமும் நம்மள்ட்ட. ஆனால் அம்புட்டையுமே போயஸ்காரனுக்கும் நான் வந்து கோலவரத்துக்கும் ஓட்டுவேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? டெல்லியில் வந்து அது அவ்வளவு காங்கிரஸுக்கு இருக்குது. அதான் அரசியல் தான் காரணம், நம்ம நாடும் முன்னேறலாம். இதான் விஷயங்கள். அதுக்கடுத்து சொன்ன மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேசணும். அதை வந்து தனித்தனியாக பேச முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை நான் அங்கேயே இது பிளான் பண்ண விஷயம். இதில் யாரும் இப்போ ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் ஒன்று இருந்தாலும் இதில் கூடுதல் குறைச்சலாம் இல்லை. நான் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். இது போக நான் உல்லாச பிரயாணமாக போய் இயற்கை காட்சிகள் அனுபவித்தது, இது ஃபால்ஸ், நம்ம குற்றாலம் மாதிரி நிறைய ஃபால்ஸ்க்கு போனது, டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனதெல்லாம் நான் நிறைய சொல்லலை. அந்த டாப்பிக்கில் போனேன். நான் என்ன எஜுகேஷனாக பண்ணணும் அதை மட்டும் தான் நான் பார்த்தேன். கல்வி சுற்றுலா மாதிரி ஆக்கிட்டேன், அவ்வளோதான். அப்போ முக்கியமான அதுக்காக ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் இப்போ ஃபால்ஸை பற்றி நல்லா சொன்னீங்க, கேர்ள்ஸை பற்றி எதுவும் சொல்லுங்கள். இயற்கை காட்சியில் கம்மியாகிட்டேன். சொல்லுங்க, கேளுங்க. சர்ச்சுக்கு போனீங்க, அந்த ஃபாதர் வந்து பைபிள் படிக்க பார்க்காமலே படித்தான்னு சொன்னீங்கல்ல, அவரை கேட்டேன் வீட்டில். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து மலையாளத்துலேயும் தெலுங்குலையும் பார்க்காம தான் சொல்லுவேன், ஸ்பானிஷ்லேயும் பார்க்காம தான் சொல்லுவேன், இப்போ இங்கிலீஷ்லேயும் பார்க்காம தான் சொன்னேன். இதை நிறைய பேர் என்னை கேட்டாங்க. நான் நீங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், என்ன காரணம்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறேன், நான் பிரிஸ்டாக வரும்போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நான் ஒரு சாமியாராக பூச வைக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யாருக்கு என்ன சொன்னார், என்ன நோக்கத்தில் சொன்னாருங்கிறத நான் அறிவாகிட்டேன். நான் அந்த இடத்துல அந்த வாசகத்துக்கு உரியவனாகிட்டேன். அதனால் மனப்பாடம் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் ஒரு சூழ்நிலையை ஒரு வாரத்துக்கு நான் இன்றைக்கி கடைக்கு போகிறேன், ஒரு பொருளை வாங்குகிறேன், அதை என்ன விலைக்கு வாங்கி இந்த விலைக்கு விற்கலாம்னு நினைக்கிறேங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போனேன்னா நான் அதை கரெக்டாக செய்வேன். அது மாதிரி இன்றைக்கி பூசைக்கு போகிறேன், இந்த வாசகத்தை நான் சொல்லி ஆகணும், இது என்னென்ன சூழ்நிலை அப்படின்னு நான் மனப்பாடம் தான். ஆமாம், மனப்பாடம் தான் பண்ணுறேன். நல்லா கிடைக்காது. வேற என்ன நான் சொல்லிக்கிறேன். இஸ் சார் எனி கொஸ்டின்? சரி, என்ன கொஸ்டின் இருந்தாலும் நம்ம நேரம் தனிப்பட்ட முறையாக பேசிக்கிறோம். நேரம் ஆயிடுச்சு. இப்போ உட்காருங்க. எல்லாருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய வேலைன்னு சொன்னேன். அதனால் தலைவரை செயலாளரை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட போட்டால் தான் கொஞ்சம் குறைச்சி வருவாங்க. 1 மணி நேரம் எனக்கு வேணும். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு சொன்னாங்க. எனக்கு ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு நிறைய பேசணும்னு தோணுச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இதே மகிழ்ச்சியை பல்வேறு தரப்பிலும் எதிர்காலத்தில் நமது பல்வேறு நபர்களும் அடைய வேண்டுமாய் வாழ்த்தி உங்களை எல்லாம் பாராட்டி எனக்காக வீடியோ தவறாமல் எடுத்துக்கொண்டிருந்த கணேசனுக்கு